இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாய் நடக்கிற நன்மைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆமென். கவனிக்கலாம் தேவ பிள்ளைகளே. இயேசு கிறிஸ்துடைய கல்லறை சிலுவையில் இருந்து, இயேசு கிறிஸ்துடைய சரீரம் சிலுவையில் இருந்து இறக்கப்படுகிறது. டாக்டராக இருக்கிற லூக்கா பரிசோதித்து பார்க்கிறார். மரித்தார் என்று சான்று கொடுத்த உடனே தன்னை வெளிரங்கமாய் சீஷனா ஆக வேண்டும் என்று நினைக்கிற அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு ரகசிய சீஷனாக இருக்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து கல்லறையில் வைப்பதை துன்மார்க்கரோடு அவர் கல்லறை நியமித்தாங்களாம். அவர் பணக்காரரோடு இருந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மரிப்பதற்கு 750 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனத்தின் பிரகாரமாய் கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை கவனிங்க. அவரை துன்மார்க்கரோடு அடக்கம் செய்ய முடியாது, 2 கல்லனோடு அடக்கம் செய்ய முடியாதான் ரோமானியர் நியமிக்கிறாங்க. ஆனால் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு தனக்கென்று வெட்டி வைத்திருந்த கல்லறையில் கொண்டு போய் யாரை வைக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவனை வைக்கிறார். ஆமென். அந்த வைக்கப்பட்ட கல்லறையில் அந்த கல்லறை மேலே அந்த கல்லறை மூடப்பட்டு அது மேலே ரோம் அரசாங்கத்துடைய சீல் முத்தரிக்கப்படுகிறது. கவனிக்கலாம், இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்த நிமித்தம் பல நன்மைகள் இருக்குது. இதில் 4 நன்மைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய உயிர் தெழுதலை பிசாசு மறைக்க நினைத்தாலும் மறைக்கவே முடியல. காரணம் என்னன்னா, லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம், கொஞ்சம் வேகமாக இருக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 23ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். அதை இறக்கி மெல்லிய துப்பட்டியில சுற்றி கண்மலை வெட்டப்பட்டதுமாய் ஒரு காலம் கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை எந்த கல்லறையில் வைத்தாங்கன்னா, கண்மலையில் வெட்டப்பட்டதும் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புடைய கல்லறையில் ஒருவரும் வைக்காத கல்லறையில் யாரை கொண்டு போய் வைத்தாங்களாம்? ஏசப்பா. தயவுசெய்து நல்லா கவனிங்க, இந்த தலைப்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிமித்தமாக நடக்கிற நன்மைகளை குறித்து நம்ம பார்க்குறோம். ஒரு 4 நன்மையை பார்க்க போகிறோம். உயிர்த்தெழுதலை குறித்து சொல்கிறேன். பிசாசு கர்த்தருடைய உயிர்த்தெழுதல் என்னன்னா மறைக்கும்படியாக நினைச்சான், ஆனால் முடியல. காரணம் என்னன்னா, தேவ பிள்ளைகளே, எலிசா தீர்க்கதரிசி எலியா 7 அற்புதங்களை செய்தார். அவருக்கு உடன் ஊழியக்காரராக இருக்கிற எலிசா 13 அற்புதங்களை உயிரோடு இருக்கும்போது செய்தார். 14வது அற்புதம் என்னன்னா, ஒருவனை அடக்கம் செய்யும்படியா தூக்கி கொண்டு போகிறாங்க. சீரிய தேசத்துடைய படை வருது, தண்டு வருதுன்னு வசனம், படை வருது. இவனை அடக்கம் பண்ண போய் நம்ம எங்கடா யுத்தத்தில் மாண்டு சாகிறதுன்னு சொல்லி தூக்கின்னு போனவனை அடக்கம் செய்வதற்காக தூக்கின்னு போனவனே எலிசா தீர்க்கதரிசியுடைய கல்லறையினுடைய கல்லை எடுத்துட்டு இவனை தூக்கி உள்ளே போட்டாங்க பாருங்க. அந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய கை எலும்பு பட்டு நம்மன்னா இவன் உயிரோடு எழும்பிட்டான். 14வது அற்புதமாய் நடக்கிறது. தேவ பிள்ளைகளை, எதுக்காக லூக்கா இதை ஆணித்தரமாய் சொல்றாருன்னா, ஒருவரும் ஒரு காலம் வைக்காத கல்லறையில் ஏசப்பாவை வைத்தார்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து அப்போ அது போல ஒருவரை வைக்கப்பட்ட கல்லறையில் வைக்கப்பட்டு இருப்பாருன்னா, எலிசா தீர்க்கதரிசியுடைய எலும்பு பட்டு அந்த மனுஷன் உயிரடைந்தது போல இவரும் இன்னொருடைய எலும்பு பட்டு உயிராயிட்டு இருப்பாரு என்ற ஒரு குற்றச்சாட்டை இயேசு கிறிஸ்து மேலே வைத்திருப்பாங்க. ஆகவே தான் அவருடைய உயிர்த்தெழுதலை பிசாசு மறைக்க நினைத்தான், மறைக்கவே முடியல. காரணம் என்னன்னா, அவர் ஒருவரும் ஒரு காலம் வைக்காத கல்லறையில் யாரை வைத்தாங்களாம்? இயேசுவை வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. 2வது தேவ பிள்ளைகளே, பிசாசு இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை மறைக்க நினைத்தாலும் மறைக்க முடியாத போனதுக்கு 2வது காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு பக்கத்தில் 2 காவலர்கள் காவல் வைக்கிறாங்க. அவங்கள வந்து பிலாத்து கேட்குறாரு, இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தை பரிசையன் ஆசாரியன் திருடிக்கின்னு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே, எப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னே, நாங்கள் தூங்கி கொண்டு இருக்கும்போது சீஷர்கள் வந்து களவாய் திருடி கொண்டு போயிட்டாங்க இயேசுவின் சரீரத்தை சொன்னாங்க. அதுக்கு பிலாத்து கேட்குறாரு, நீ தூங்கி இருந்தியே, உனக்கு எப்படி சீஷர்கள் தான் வந்து திருடினாங்கன்னு சொல்கிற? ஆகவே நீங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு பொய் என்று யார் நம்பலை? பிலாத்து நம்பலை.
அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை மறைக்க நினைத்தாங்க, மறைக்க முடியல. அதுக்கு பிற்பாடு 40 நாள் அளவும் தாம் உயிரோடு இருக்கிறவராக அநேக சிஷ்டாந்தங்கள் வாயிலாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தினார். ஆண்டவருக்கு வறுத்த மீன் ரொம்ப பிடிக்கும். இயேசு கிறிஸ்து சீஷர்கள் பூட்டப்பட்டு இருக்கிற வீட்டில் இருக்கிறாங்க. ஆண்டவர் உள்ளே போகிறார். உள்ளே போனோடனே அவருக்கு உயிர்த்த மகிமையின் சரீரத்தோடும் இருந்தார், மாம்ச சரீரத்தோடு உயிர் தெரிந்த பிற்பாடும் இருந்தார். மகிமையின் சரீரம் பூட்டப்பட்ட வீட்டில் அவர் உள்ளே போகிறார். உள்ள மாம்சத்தின் சரீரமாக கிறிஸ்து பார்த்தனும் ஐயோ ஆவசன்றாங்க. நான் தான் மேசியாவாகி கிறிஸ்து உயிர் தெரிந்தேன். நீங்கள் நம்பலைன்னா என் விழாவில் கையை போட்டு பாருங்கன்னு. யார் கையை போட்டு பார்க்குறது? தோமா கையை போட்டு பார்த்தாரு. பொரித்த மீனை கொடுக்குறாங்க ஏசப்பாவுக்கு. ஆவி சாப்பிடுமா? கர்த்தர் சாப்பிட்டார். ஆமென். அநேக சிஷ்டாந்தங்கள் வாயிலாக அவர் உயிர் தெரிந்தது என்ன பண்ணால் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். 3 காரியம் சொன்னேன். அவர் உயிர் தெரிதலை மறைக்க நினைத்தாங்க, முடியல. 1, அவர் ஒருவரும் வைக்கப்படாத கல்லறையில் என்ன பண்ணார்? வைக்கப்பட்டார். 2வது, தேவ பிள்ளைகளே, இயேசுவின் சரீரத்தை களவாய் திருடி கொண்டு போனாங்கன்னாங்க. பிளாத்து நம்பல. காரணம் என்ன? சீஷர் தான் திருடினார்கள் என்பதற்கு நீங்கள் விழித்திருந்தால் தானே பார்த்துருக்க முடியும். நீங்கள் தூங்கணும் எப்படி சீஷர் திருடினார்கள் என்று சொல்லி பிளாத்து நம்பவில்லை. 3வது, அவர் 40 நாள் அளவும் பூமியில் அற்புதங்கள் அடையாளங்களை செய்தார். ஆமென். அல்லேலூயா. சரி, இங்கே கவனிக்கலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நிமித்தமா என்ன நன்மைன்னா, முதலாவது காரியம் ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக ஆனார். திரும்ப சொல்கிறேன், பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். வாசிக்கலாமா? 1:15 1:5 ரோமருக்கு எழுதின நிருபம். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் எதுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலை அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்கு வீதியில் சந்திப்பதற்கு முன்பதாக யாராகிலும் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று சொன்னவே அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டார். பிற்பாடு உங்களுக்கு சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையும் போது பவுலுக்கு கவனிக்கலாம், பவுலுக்கு 27 வயது முடிந்து 28 துவங்குது. இயேசு கிறிஸ்து அப்போ தான் சிலுவையில் அறையிறாங்க. தேவ பிள்ளைகளே, சனகிரிப் சங்கத்துடைய முக்கிய ஆளாக யார் இருந்தான்னா பவுல் இருந்தார். அந்த சனகிரிப் சங்கத்துடைய சட்ட புத்தகத்தின் பேர் தல்முத். அந்த தல்முத் புத்தகத்துக்கு பின்னாடி முக்கியமான குற்றவாளி விசாரணை என்னெல்லாம் நடந்தது, எதுக்காக இந்த தண்டனை கொடுக்கப்பட்டது என்று எழுதப்பட்டிருக்கும். அந்த தல்முத் சட்ட புத்தகத்தின் பின்புறத்தில் பார்த்தா இயேசுவானவர் என்னென்ன குற்றங்களெல்லாம் செய்தார் என்று பொய்யான காரியங்கள்லாம் எழுதப்பட்டு இருந்தது. இதெல்லாம் யார் படித்தார்னா பவுல் படித்தார். பொய்யான ஒரு மனுஷனை போயிட்டு மரத்தில் தூக்கி போடப்பட்ட சபிக்கப்பட்டவன், தேவ தூஷணம் சொன்னவன், நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியவனை போயிட்டு எல்லாரும் தேவகுமாரன் என்று ஏற்றுக்கொள்றாங்கன்னு சொல்லி பவுல் என்ன பண்ணார்னா, தேவகுமாரன் என்று சொல்லுகிறவர், இயேசுவை தேவகுமாரன் என்று சொல்லுகிறவர் சாட்டை எடுத்துனவனை அடித்தார். அது மாத்திரமல்ல, இயேசுவுக்கு விரோதமாக எழும்பி முழக்கமிட்டார். 3வதாக, இந்த மார்க்கத்துக்கு, இயேசு கிறிஸ்துடைய மார்க்கத்துக்கு சாவு மணி அடிக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையை முடிக்கவே மாட்டேன் என்ற ஒரு குறிக்கோளாக இருந்த இந்த பவுல் கர்த்தர் தமஸ்கு வீதியில் சந்திக்கிறாரு. சந்தித்த உடனே 1 கொரிந்தியர் 15:3 வாசிக்கலாமா? 15:3 வாசிக்கலாமா? 15:3 நான் அடைந்ததும் என்னவெனில் கிறிஸ்துவானவர் பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார்னா, இந்த தல்மு சட்ட புத்தகத்தில் சொல்லி இருக்கிறபடி அவர் மரிக்கல. தல்மு சட்ட புத்தகத்தில் சொன்னதெல்லாம் பொய், அதன் பிரகாரம் ஆண்டவர் மரிக்கல.
வேத வசனத்தின்படிதான் அவர் சிலுவையில் அறையப்பட்டார். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்து. கவனிக்கலாம். ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் இவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னா, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இவரை சந்திப்பதற்கு முன்பதாக கிறிஸ்துவுக்கு விரோதமாய் செயல்பட்டவர். திரும்பவும் சொல்றேன், தேவகுமாரன் என்று கிறிஸ்துவை யாராகிலும் சொன்னா இந்த சவுல் சாட்டை எடுத்து அடிப்பார். பிற்பாடு கர்த்தருக்கு விரோதமாக முழக்கமிட்டவர். மூன்றாவது, இந்த மார்க்கத்துக்கு சாவுமணி அடிக்காம என் வாழ்க்கையே முடிக்க மாட்டேன் என்று புறப்பட்டு போனவர் கர்த்தர் சந்தித்த பிற்பாடு, கவனிக்கலாம், தல்மு சட்ட புத்தகத்தில் சொன்னபடி ஆண்டவரை சிலுவையில் அறையில அவர் வேத வசனத்தின்படி தான் அவர் சிலுவையில் அறிந்தாங்க. வேத வசனத்தின்படி தான் அவர் அடக்கம் செய்யப்பட்டார். வேத வசனத்தின்படி தான் அவர் உயிர் தேர்ந்தார். ஆகவே இவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உயிர் தேர்தல் நன்மை இவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். ஆமென். சரி, இரண்டாவது தேவ பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த நிமித்தமா என்ன நன்மைன்னா, நம் மத்தியில் கர்த்தர் உலாவுறார். அவர் நம்ம மத்தியில் உலாவலன்னா நமக்கு வந்த பிரச்சனை, போராட்டம், நிந்த, அவமானத்துக்கு நாம் தற்கொலை செய்து கொண்டிருப்போம். ஒரு சாட்சியை சொல்கிறேன். பொசவகத்தில் தானா தெருவில் சாமுவேல் என்கின்ற ஒரு ஊழியக்காரர் அரசாங்க வேலை செய்து கொண்டிருந்த அவர் கர்த்தர் தன்னை ஊழியத்துக்கு அழைச்ச உடனே வேலையை ரிசைன் பண்ணிட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். ஊழியம் செஞ்ச கொஞ்ச நாட்களில் மனைவி அதாவது பலவீனப்பட்டு படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. அந்த சபையில் இருக்கிற மூப்பர் அவர் நிமித்தமாக என்ன பிரச்சனை வந்ததுன்னா, அவர் பேச ஆரம்பித்தார். இவர் கவர்மெண்ட் வேலை செஞ்சிருந்தார், யாரை ஏமாத்தினாரோ, எங்கே லஞ்சம் வாங்கினாரோ, அதனுடைய பாவம் சாபம் தான் அவங்க மனைவி படுத்த படுக்கை ஆயிட்டான்னு சொல்லி தூஷிக்க ஆரம்பித்தார். பலர் பலவிதமாக பேச ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, முடி ஊழித்து செய்துமா, எனக்கு இவ்வளோ பிரச்சனை, இதுக்காகவா நான் அரசாங்க வேலையை நான் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி, கவனிக்கலாம், அவர் கயிறை எடுத்து மாட்டி, மனைவி உள்ளே இருக்கிறாங்க படுத்த படுக்க, கயிறை எடுத்து மாட்டினா ஸ்டூல் மேலே நிற்கிறாரு பாருங்கள். கதவு பூட்டப்பட்டு இருக்குது. ஒரு கைப்பிரிதி உள்ளே வருது, காற்றுல அடிச்சுன்னு வருது. எடுத்து பார்த்த உடனே கர்த்தர் இவரோடு கூட பேசுகிறார். படித்த உடனே கர்த்தர் பேசுகிறார். தேவ பிள்ளைகளை எடுத்து போட்டு கர்த்தருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே, இந்த எண்ணத்துக்கு நேரம் என்னை பிசாசு நடத்திட்டான், என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி ஒப்பு கொடுத்து நல்லா செபிக்க ஆரம்பித்தார். படுத்த படிக்க இருந்த அவங்க மனைவி எழுந்து ஊழியம் செய்ய முடியாது கர்த்தர் செய்கிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உயிர் தெரிந்த நிமித்தம்தான் நம்ம மத்தியில் அவர் உலாவுகிறாரு. அவர் உலாவலன்னா நமக்கு வந்த பிரச்சனை, போராட்டத்தின் நிமித்தமாக நம்ம எல்லாரும் மரித்திருக்கணும். ஆமாங்க, எதிரிகள் பண்ணுகிற சூழ்ச்சி நிமித்தமா அல்லது நம்ம மன சோர்வு நிமித்தமா மரணத்தை தேடினோம், அகப்படலை, வரலை. காரணம் என்னன்னா, அவர் உயிர் தெரிந்தது எதுக்காகனா நம்ம மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறோம். ஆமென். தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ அக்னி சூளையில் கொண்டு போய் போட சொன்ன நேபுகாத் நேச்சார் சொல்றாரு, விடுதலையாக்கப்பட்டு 4 பேராக உலாவுறாங்களே, ஒருவர் தேவ புத்திரராக இருக்கிறாரு என்று சொல்லி கொண்டு வர, வெளியே சொல்லி கொண்டு அவங்க 3 பேரையும் வெளியே கொண்டு வர சொல்லி பார்க்குறாங்க. ஒரு தீ காயமும் முடியே கருகின வாசனை இல்லாதபடி கர்த்தர் அவரை பாதுகாத்தார். தேவ பிள்ளைகளே, சத்துடைய பிரச்சனையாக இருக்கட்டும், மன சோர்வாக இருக்கட்டும், இன்னாறு வரைக்கும் கர்த்தர் உன்னை காக்கிறாருன்னா நம்முடைய சாமர்த்தியம் இல்லைங்க, நம்முடைய ஜெபம் இல்லைங்க, அவர் உயிர் தெரிந்த நிமித்தமாக நம்ம மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிறார். ஆமாங்க, அவர் நம்ம மத்தியில் உலாவி கொண்டு இருக்கிற நிமித்தம் தான் எத்தனையோ போராட்டங்களை கடந்து போனாலும் அவர்கள் ஒன்றை நம்ம மேற்கொள்ளாதபடி கர்த்தர் பாதுகாக்கிறார். ஆமென். சரி, 3வது காரியம், அவர் உயிர் தெரிந்த நிமித்தமாக என்ன நன்மை அப்படின்னா, நமக்காக கர்த்தர் அவனை பரிந்து பேசுகிறார். ரோமருக்கு என்ன நிருபம் 8ஆம் அதிகாரம், ரோமருக்கு என்ன நிருபம் 8ஆம் அதிகாரம் 33 34 வரைக்கும் வாசிக்கலாமா? தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார்.
கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவரே. நம்ம நீதிமான் ஆக்கி இருக்கிறார். நம்மளை குற்றப்படுத்துறவங்க யாரு? ஆகவே பிதாவின் வலது பக்கத்துல இருந்து நமக்காக நம்ம பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நீதிமான் ஆக்கி இருக்கிறேன், என் பிள்ளை மேல ஒரு குற்றமும் இல்லை என்று சொல்லி கர்த்தர் பிதாவின் இடத்துல என்ன பண்ண, உயிர்த்தெழுந்த நிமித்தம் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். ஆமே. 4:25 ரோமருக்கு என்ன நிறுவனம்? 4:25 வாசிக்கலாமா? 4:25 கொஞ்சம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். எதுக்காக? கர்த்தர் உயிர்த்தெழுந்தான்னா, உயிர்த்தெழுந்த நன்மன் அண்ணா, மூன்றாவது காரியம் அவர் எழுந்தது காரணம் என்னன்னா, உன்னை என்னை நீதிமான் ஆக்கும்படி, நமக்காக குற்றம் சுமராதபடி பிதாவின் வலது பக்கத்திலிருந்து இன்னார வரைக்கும் கர்த்தர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமே. கவனிக்கலாம். ஒரு பரிசுத்தவான் சொல்றாரு, நேற்று பிளாத்துக்கு முன்பதாக கர்த்தர் குற்றவாளியா நின்னார். இன்று பரலோகத்தில் நமக்காக வழக்கறிஞராக பரிந்து பேசுகிறவராக பிதாவின் வலது பக்கத்தில் இருக்கிறார். நாளைக்கு கர்த்தர் எப்படி வரப்போறார்னா, நியாயாதிபதியாக வரப்போகிறார். நாளைக்கு எப்படி வரப்போறாரு? நியாயாதிபதியாக நம்ம வரப்போகிறார். ஆமே. அதனால தேவ பிள்ளைகளே கவனிங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த மூன்றாவது நன்மன் அண்ணா, நமக்காக கர்த்தர் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். உன்னை என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறாருங்க. உன்னை என்னை யார் குற்றப்படுத்தினாலும் நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார். என் பிள்ளைக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், என் வார்த்தைக்கு பயப்படுது, நடுங்குது, அந்த பிள்ளையை நான் நீதிமான் ஆக்கி இருக்கிறேன் என்று சொல்லி உனக்காக எனக்காக பரிந்து பேசுகிறார். எபிரேயருக்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 4:14 பாருங்க. வானங்களின் வழியாய் நமக்கு இருக்கிறபடினா அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷ புத்தகம் கடைசி அதிகாரம் கடைசி 4 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போன்னா, ஒலிவ மலைக்கு போனார். ஒலிவ மலைக்கு போனோடனே சீஷர்களை ஆசீர்வதித்து அவர் என்ன பண்ணால் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். தேவ பிள்ளைகளை எந்த ஒலிவ மலையிலிருந்து கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே ஒலிவ மலைக்கு கர்த்தர் வரப்போகிறார். அந்த ஒலிவ மலையில் எத்தனையோ பில்டிங்லாம் கட்டி வச்சுருக்கிறாங்க. இப்போ அதுக்கு மேலே பில்டிங் கட்டக்கூடாதுன்னு சொன்ன காரணம் என்னன்னா, இப்போ பரிசோதித்து பார்த்தா ஒலிவ மலை மேலே இருந்தில் கீழே இருந்து விரிச்சல் விட்டுக்கினே போதும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வரும்போது பகிரங்க வருகையில் வரும்போது ஒலிவ மலையில் வருவார். மலை ரெண்டாக பிரியும். கர்த்தருக்காக வைராக்கியமாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க ஓடுவாங்க. அவங்க ஓடின பிற்பாடு அந்தி கிறிஸ்துடைய ஆட்கள் துரத்திக்கின்னு போகிற அவங்கள அந்த மலை நம்மனா மூடி போடும். இப்போவே அந்த விரிச்சலை பார்த்து கர்த்தருடைய வருகை சமயமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆமே. சார் இங்கே கவனிக்கலாம். அவர் எப்படி போனாரா? வானங்களின் வழியாய் போனார். பாருங்க, முதலாம் வானத்தில் என்ன இருக்குது? கிரகங்கள், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இருக்குது. இரண்டாவது வானத்தில் தூதர்கள் இருக்கிறாங்க. மூன்றாவது வானத்தில் தான் பரலோகம் தேவன் இருக்கிறார். ஆமே. அப்போது கர்த்தர் எப்படி போனார்னா, வானங்கள் வழியாக நம்ம புறப்பட்டு போனார். பழைய ஏற்பாட்டு ஆசாரியை நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி தேவனிடத்துக்கு போவான் என்று சொன்ன தேவ பிள்ளைகளை 3 பிரிவாக பிரிக்கப்பட்டு இருக்குது. கவனிங்க. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். கவனிக்கலாம். பிரகாரத்தில் புறஜாதிகள் இருப்பாங்க. பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரிகள் யூதர்கள் இருப்பாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் இருப்பாங்க. இந்த வழியாக தான் யார் போனாங்க? பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்கள். பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலமாய் போயிட்டு எப்படி தேவனை போய் சந்திக்கிறாங்களோ அதே போல் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவும் பிரதான ஆசாரியனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும்
வானங்கள் வழியா என்ன பண்ணாரா? ஏறி போனார். வானம் சொல்ல வானங்கள் என்று சொல்லப்படுவதற்கு முதலாம் வானம் பிரகாரம், ரெண்டாவது வானம் பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது வானம் மகா பரிசுத்த ஸ்தலம். தேவன் இருக்கிற இடத்துல கர்த்தர் போயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆக எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்காக இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த நோக்கம் என்ன? உனக்காக எனக்காக கர்த்தர் என்ன பண்றாரு? பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த நிமித்தம் 3 நன்மைகளை பார்த்திருக்கிறோம். ஒன்று, பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமார். எப்படி அவர் உயிர் தேர்ந்த இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுல் சந்தித்த பிற்பாடு, இந்த மார்க்கத்துக்கு நான் சாவு மணி அடிக்கிற வரைக்கும் நான் ஒழிய மாட்டேன்னு புறப்பட்டு போனாரு. கர்த்தர் சந்தித்தவனே தேவனுக்காக வாழ்ந்து ஜீவனை விட்டான், சிரச்சேதம் பண்ணப்பட்டான். அதனால கிறிஸ்து நம்மளை சந்திக்கிறதுக்கு முன்பாக எப்படியோ வாழ்ந்தாங்க. கிறிஸ்து நம்மளை சந்தித்த பிற்பாடு அவருக்காக வாழணும். ஆமாங்க, அவருடைய ஊழியத்தை செய்யணும், அவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும். அவரை குறித்து நீ பிறருக்கு சொல்லாமல் இருந்தேன்னா அது உனக்கு சாபம்னு சொல்லப்பட்டு இருக்குது. ஆனால் தான் சொல்றாரு, அவர் பலமாக ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, தேவ பிள்ளைகளே, அவர் உயிர் தேர்ந்த நன்மன்னா நம்ம இடத்துல கர்த்தர் உலாவி கொண்டு இருக்கிறார். இல்லைன்னா நம்ம இருக்கவே முடியாது. ஆமாங்க, நம்ம இருக்கவே முடியாது. இந்த வாரம் கூட நம்ம பார்த்தோம், சத்துரு எப்படி செயல்படுறான்னு சொன்னேன். பாம்பு போல கூர்மையான நாவும், விரியன் பாம்பு போல விஷமும் உள்ளவன், வேடனை போல பதவி இருக்கிறவனாக இருக்கிறான். அப்படி இருந்தவங்களும் கர்த்தர் காக்குறான்னா ஆண்டவர் நம்ம இடத்துல உலாவி கொண்டு இருக்கிறார். ஆமென். மூன்றாவது, தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த நிமித்தமாக நன்மன்னா நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென். நாலாவது நன்மன்னா ரகசிய வருகையில கர்த்தர் வரப்போகிறார். இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்து பரமேறி போனதுனால தான் கர்த்தர் ரகசிய வருகையில் வரப்போகிறார். அப்போ ஆண்டவர் உயிர் தேர்ந்த நிமித்தம் நமக்கு ஒரு மறுரூபம் இருக்குது. இந்த கடைசி ரட்சிப்பு, 3 ரட்சிப்பு இருக்குது நமக்கு. ஒரு ரட்சிப்பு உலகத்திலேருந்து வந்து ஞானஸ்தானம் எடுத்து சபையில் உட்கார்ந்து இருக்கிறோம். ரெண்டாவது ரட்சிப்பு ரொம்ப முக்கியம், அனுதினமும் ரட்சிக்கப்படணும். நம்மளை கர்த்தர் நீதிமானாக்கி இருக்கிறார், உண்மைதான். உலகத்தின் அசுத்தங்கள் நிமித்தம் சிந்தையில் கண்களில் படுகிற அதாவது பிழைகளில் என்ன பண்ணால் ஒவ்வொரு நாளும் நம்மளை சுத்திகரித்து ரட்சிக்கப்பட்டுக்கினே இருக்கணும். ரட்சிப்பை புதுப்பிச்சுக்கினே இருக்கணும். மூன்றாவது ரட்சிப்பு, கர்த்தருடைய வருகையில் இந்த பூமியில் இராதபடி நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதுதான் மூன்றாவது ரட்சிப்பு. அதனால் தேவ பிள்ளைகளை, ஆண்டு உயிர் தேர்ந்த நிமித்தமாக நன்மன்னா ரகசிய வருகை இருக்குது, பகிரங்க வருகை இருக்குது. ரகசிய வருகை 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் எழுதுகிறாரு. பகிரங்க வருகை 2 தெசலோனிக்கர் புத்தகத்தில் எழுதுகிறார். ஆமென். 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் என்ன இருக்குது? ரகசிய வருகை. 2 தெசலோனிக்கர் புத்தகத்தில் பகிரங்க வருகிறது. அவர் உயிர் தேர்ந்த நிமித்தம் ஒரு நாளைக்கு நம்ம கர்த்தரோடு இருக்க போகிறோம். ரகசிய வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ஆமென். சரி, முழங்கால் படியில்லாமா கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைங்க வாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடலாமா? என் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீங்கள் உயிர் தேர்ந்த நிமித்தமாக நன்மைகளை நாங்கள் பார்த்தையா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவனே நீங்கள் ஆசீர்வதிங்க. அண்டர கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து முதுக்காரம் உம்முடைய தயவு எங்களோடு இருக்கட்டும்பா. வழி நடத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே